வெல்கம் டு ஐலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஐலாஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பருப்பு கறி. இந்தியாவில் எப்படி சாம்பார் ஸ்பெஷலோ அதை மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த டால் கறி வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பருப்பு கறி செய்கிறதுக்காக நான் 1 கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் கட்டியான கோகோனட் மில்க், அதோட வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பூண்டு. இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லாட்டி எந்த ஒரு டிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பருப்பை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கழுவி வச்சிக்கிற பருப்பை அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. பருப்பை போட்டுட்டு அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நாங்கள் வெட்டி வச்சுக்கிற ரம்பை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியால் மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. அது வேகிற டைமுக்கு இடையில் தாளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கடுகு, கருவேப்பிலை இதை 4ஐயும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். வெந்துட்டு இருக்குது. ஆனால் இன்னும் தண்ணி பதம் இருக்கிறதால இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வேக விடலாம். இப்போதைக்கு அது வெந்திருக்குது. ஆனால் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு எதுக்கு வேக விடணும்னா தண்ணி வற்றினா தான் கடைஞ்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது. இப்போ நல்லா ஒரு வாட்டி கடைஞ்சி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனாலேயே நல்லா கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பருப்போட அந்த திக்னஸும் சரியாக செட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திடிக்குது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணணும். டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு இன்னும் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த திக்கான கோகோனட் மில்க்கு இந்த டைமில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டராக இருக்கணும்னாக்கா இன்னொரு 1/2 கப் மில்க்கும் ஆட் பண்ணலாம். கோகோனட் மில்க்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு வாட்டி கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா பருப்பு கறி ரெடி. அது அப்படியே ஓரமாக இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட்டிங்கன்னா பருப்பு கறி ரெடி ஆகிடும். இது அப்படியே இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தாளிப்புக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, சின்ன பல்லு பூண்டை தோலோடையே தட்டி சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் காஞ்ச மிளகா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆப்ஷனல் தான், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நிறமாகி வரும்போது ப்ரௌனிஷாக நல்லா நிறமாக முருகி வரும்போது அதை அப்படியே எடுத்து அந்த பருப்பு கறியில் கொட்டிடுங்க. தாளிக்கிறதோடைய சுவையான பருப்பு கறி ரெடி ஆகிடும். சுடு சுடு ரைஸோடு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அதோடு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.